நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் தொகுதிகளில் வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு ஆதாரமா அரசியலா? நிறைய விவகாரங்கள் இன்னும் வரும் நாட்களில் 2 அல்லது 3 மாதங்களில் ஆதாரப்பூர்வமாக வெளியிடுவேன் என்று குறிப்பிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி கர்நாடகாவில் மாதேஸ்வரபுரா 1,250,000 வாக்குகள் ஸ்டிங் ஆபரேஷனை முன்னால் ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பு நடந்தது. கர்நாடகாவில் அலந்து தொகுதிகளில் 6,018 வாக்காளர்களை நீக்குவதற்கான முயற்சி ஆதாரம் இருந்தும் ராகுல் காந்தி நீதிமன்றத்தை நாடாதது ஏன் என்ற கேள்வியை தற்போது பாரதிய ஜனதா அரசு எழுப்பியிருக்கிறது. நாட்டை காப்பாற்றுவது இந்தியர்களுடைய கையில் இருக்கிறது. ஜனநாயகத்தை காப்பாற்றுவது அது தலித்துகள், பழங்குடியினர், சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர் வாக்குகள் குறிவைக்கப்படுவதாக குறை கூறியிருக்கிற இந்த நேரத்தில் ஊடுருவல்காரர்களுக்கு ஓட்டுரிமையும் ரேஷன் கார்டும் காப்பீடும் தர வேண்டுமா என்ற கேள்வியும் பீகாரில் அமித்ஷா எழுப்பியிருக்கிறார். ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்கின்றார் ஞானேஸ்வர் குமார், இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில். இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட முரண்கள் தற்போது எழுந்திருக்கிற நேரத்தில் ஜனநாயகம் விலகி போவது, இந்தியாவினுடைய சாவரினிட்டி, இந்திய ஜனநாயகத்தை காலி செய்திருக்கிறார்கள். அதனை மீட்டெடுக்கும் பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது. வேறு எந்த ஒரு தனிநபராலும் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாது. இந்தியாவின் எதிர்காலம் மக்களின் கைகளில்தான் உள்ளது. நான் உண்மையை மட்டும் சொல்ல முடியும். இந்த களத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் பெரும் சக்தி மக்களுக்கே இருக்கிறது என்கின்றார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தியின் தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்கிறோம். அதை போன்று நெய்வேலி பால் அவர்கள் தமிழ்நாடு பொதுவுடைமை இயக்கத்தின் சார்பில், துக்ளக் வாசகர் குழு அரசியல் விமர்சகராக தோழர் TDS ரவிச்சந்திரன், இவர்களோடு திரு தேவப்பிரியா. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது? நீண்ட அறிக்கை நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க? இல்லை, இதில் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுநிலைமையான ஒரு சுயேட்சையான அமைப்பு என்பதிலிருந்து முழுவதுமாக நழுவிவிட்டது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து காட்டுது. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட தேர்தல் ஆணையர்கள் மீது பல பேர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சியாக இருந்தவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சியாக யார் இருந்தாலுமே தேர்தல் ஆணையம் தவறு செய்து விட்டது அல்லது வேறு ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது அவர்கள் தேர்தல் ஆணையர்கள் இப்படி நேரடியாக தாக்கியதில்லை. அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவரையோ அல்லது அந்த கட்சியையோ அவர்கள் நேரடியாக தாக்கியதில்லை. அந்த என்ன குற்றச்சாட்டு சொல்கிறார்களோ அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய இதுவாக இருந்திருக்கிறது, இதுவரை இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். ஆமாம், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் சில ஆதாரபூர்வமான விஷயங்களை சொல்லுகிறார். சொல்லும் பொழுது உடனே அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கேட்டகரிகளி அதை டிஸ்மிஸ் பண்ணுறார். அதாவது அவர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு, 2 லைனில் பதில் சொல்கிறார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, இது மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது, தேர்தல் நடவடிக்கை மீது அவநம்பிக்கையை விதைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக சொல்கிறார். யாரு? தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார். அவர் என்ன செய்திருக்கணும்? நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார், அந்த குற்றச்சாட்டுக்கு இன்னென்ன ஆதாரங்கள் என்று சொல்கிறார். அதுக்கு கடந்த முறை கர்நாடகாவில் மகதேவபுராவில் சில விஷயங்களை சொன்ன பொழுது அங்கு இவ்வளவு ஒரு இடத்தில் இருப்பவர்களுக்கு 0 என்ற நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நிறையா குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது 0 என்ற எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது வீடுகளுக்கு அப்படின்னு சொன்ன பொழுது 0 என்ற எண் பாலத்துக்கு அடியில் இருப்பவர்களுக்கும் வீடற்றவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் வாக்குரிமை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான். வீடற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, பாலத்துக்கு அடியில் உறங்குறவர்கள். ஆனால் பீகாரில் சொந்த வீடோடு எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இல்லை என்று எப்படி மறுக்கிறீங்க? இன்னும் 11 டாக்குமெண்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லி, அல்லது அந்த 11 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்றை கொண்டு வந்தால்தான் என்று சொல்லி நிபந்தனைகள் ஏன் விதிக்கிறீங்க? ஆதார் கார்டை ஏன் கொண்டு வர சொல்கிறீங்க? அப்படின்னா இதற்கும் அதற்கும் என்ன முரண்பாடு உங்களுக்கு? இன்றைக்கு கூட சொன்னதில் முயற்சி, கர்நாடகாவில் அந்த ஆலந்து தொகுதியில் முயற்சி என்ன நடந்திருக்கு? 6,000 வாக்காளர்களை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க.
ஒரு தொலைபேசி எண் 2-3 தொலைபேசி எண்ணிலிருந்து அந்த தொலைபேசி எண் நீக்குவதற்கு முயற்சி நடந்திருக்கிறது. அது சம்பந்தமான விசாரணையில் அங்க கர்நாடக காவல்துறை இறங்கி இருக்கிறது. நீங்க கர்நாடக காவல்துறை இறங்கி சிஐடி அங்கு கர்நாடகா 18 மாசத்துல 18 முறை எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்படி நீங்க ஒரு இதை நீக்க முயற்சி நடந்திருக்கிறது. எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து நீக்கியிருக்காங்க, எந்த தொலைபேசி எண்ணிலிருந்து இது நடைபெற்றிருக்கிறது என்ற தகவல் வந்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருந்து தான் எடுக்க முடியும். நீங்க அவர்கள் தான் கொடுக்க முடியும் அந்த ஆதாரத்தை. அந்த ஆதாரத்தை தருவதற்கான ஏன் அந்த முயற்சியை அவங்க செய்யல அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க ஆதாரம் கேட்குறீங்க, நீங்க கோர்ட்டுக்கு போனா என்னங்கிறீங்க. கோர்ட்டில் போனாலும் ஆதாரம் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுக்கணும். நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் என்னன்ற ஒரு கேள்வி வச்சிங்க. கோர்ட்டுக்கு போனாலும் ஆதாரத்தை தேர்தல் ஆணையம் மறுக்கிறது. நீங்க கடந்த முறை ஹரியானால 12 தொகுதிகளில் கடைசி 1 மணி நேரத்தில் இது மாதிரி ஒரு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை எடுத்து சென்ற பொழுது, அதே மாதிரி மகாராஷ்டிரால ஒரு தகவலை எடுத்து சென்ற பொழுது கடைசி 1 மணி நேரத்தில் 78 லட்சம் வாக்கு பதிவாயிருக்கிறது. அது வந்து தேர்தல் அந்த பூத்துல நின்றுப்பாங்க, வரிசையில் நின்றுப்பாங்க. அந்த 1 ஹவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கன்னு சொன்னப்ப சிசிடிவி கொடுக்கல. இல்ல, உச்ச நீதிமன்றத்திலேயே அவங்க தாக்கல் பண்ணாங்க, சட்டத்தை திருத்தினாங்க. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக அவர்கள் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தர தேவையில்லைன்னு ஒரு சட்டத்தை திருத்தினாங்க, வாதாடினாங்க. அதை தர தேவையில்லை. ஏன் தரக்கூடாது? இவங்க வந்து ஒரு வெளிப்படையான ஒரு தேர்தல் ஆணையமாக இருந்தால் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட பாருங்க, ஒரு ராகுல் காந்தி சொன்னது பொய்ன்னு நிரூபிக்கட்டுமே. 600 பேர் இருக்காங்க அந்த வாக்குச்சாவடியில நிக்கிறாங்க. இவ்வளவு நேரத்துல இருந்து நேரம்லாம் இருக்கும், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த நேரத்துல இந்த நேரம் இவர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள், ஏன் நிரூபிக்க கூடாது? அவங்க அதான் நீங்க சொல்றது ஒரு குறிப்பிட்ட பூத்துகள்ல ஏதோ 1-2 எடுத்து அதற்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இது வந்து தனி மனித உரிமையை பாதிக்கும். சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடுவது என்பது தேர்தல் ஆணையம் வாதாடுது, உச்சநீதிமன்றத்தில் வாதம் வைக்கிறது. இதை வந்து உச்சநீதிமன்றமே மறுத்திருக்கிறது. தனி மனித உரிமையை பாதிக்கும் என்பதால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்படி என்றால் சிசிடிவி வைக்கிறதுக்கே தனி மனித உரிமை பாதிக்கும். நீங்க அங்க பெண்கள்லாம் வாக்கு போடுறாங்கல்ல, யாரை கேட்டு வச்சீங்க? நீங்க ஓட்டு போடுறது பதிவாகாது, கியூ நிக்கிறது தானே பதிவாகும். ஓட்டு போடுறதும் அந்த போடுறதுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிடும். அது யாருக்கு பதிவாகும்? அதெல்லாம் பண்ண முடியல. இல்ல, யாருக்குன்றது பதிவாகாது. நீ வரிசை கியூ வரிசை பத்திரிகையாளர் கூட எடுக்கிறோமே, அது வந்து தனி மனித உரிமையை பாதிக்கும். இவர்கள் வந்து தனி மனித உரிமையை பாதிக்கும் நாங்க வாதாடுறாங்க. இப்படி எல்லாவற்றிலும் முரண். இப்ப நீங்க இதுல தான் மோசடி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரதமரோட ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஒரே ஒரு நிமிஷம், இதுக்கும் அதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. என்னன்னா, இவர்கள் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்கல்ல, இவர்கள் டிஜிட்டல் மோசடி இந்தியாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்ன்றதுக்கு உதாரணம் இருக்கு. நீங்க ஒரே தொலைபேசி எண், நீங்க ஒரே அலைபேசி எண் 999 எண்ணில் வந்து 7.5 லட்சம் பேர் அந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டாங்க. அதை பார்த்தோம். அதற்கான விசாரணை என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? இது வந்து நாங்க சொல்லல, இது காங்கிரஸ் கட்சி சொல்லவில்லை, சிஏஜி ரிப்போர்ட் சொன்னது. அதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒரே ஆதார் எண்ணில், அது மாதிரி 7 ஆதார் எண்ணில் 4500 பேர் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், பயனாளிகள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன பதில்? ஆக இவர்கள் வந்து எல்லாவற்றையும் மூடி மறைத்து வேறு விதமான திசை திருப்பும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்றைக்கு ராகுல் காந்தி எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி என்பது ஜனநாயகத்தை பாதுகாக்கணும். இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு, இனி அடுத்தடுத்த கட்டத்தில் பிரளயம் விதிக்கும்ங்கிறார். கண்டிப்பாக நீங்க ஈவன் சொல்ல போனால் மோடி அவர்கள் வெற்றியே கேள்விக்குறியாகும் என்பதுதான் என்னுடைய தகவல். வாரணாசியில கண்டிப்பாக. ஏனென்றால் அவர் 4 ரவுண்ட் அவர் பின்னடைவில் தான் இருந்தார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்கள் குற்றச்சாட்டுப்படி ஞானேஸ்வர் குமார் என்ன சொல்றாரு, ராகுல் என்ன சொல்றாரு, நான் ஞானேஸ்வர குமாரின் மீது வெளிப்படையாக வலுவான குற்றச்சாட்டை வைக்கிறேன்கிறார். பட் அது 2 பேருக்கு இடையிலே பிரச்சனை வந்துருச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி நீங்கள் வந்து நியாயத்தை பெற முடியும், நீதியை பெற முடியும்? ஒருவேளை உங்களுடைய பால் உண்மையிலே இப்படி நடந்திருக்கிறாங்க, மேனுப்புலேஷன், டேம்பரிங்கில் இவிஎம்ஐ பற்றி நம்ம பேசலை, ஏதோ மேனுப்புலேட் பண்ணியிருந்தானா எப்படி, ஹவு கேன் யூ கெட் அ ஜஸ்டிஸ்? கண்டிப்பாக இப்போ முதல் கட்டமாக மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணுங்க. ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. நாளைக்கு தமிழ்நாட்டில் கூட இது நடக்கலாம். நாளைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வருது, நாளைக்கு தமிழ்நாட்டிலும் இது நடக்கலாம், ஏற்கனவே நடந்திருக்கலாம். இன்னும் சர்ச் பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்திருக்கலாம். ஆக இவர்கள் வந்து இந்த மேனிப்புலேஷன், இந்த வாக்கு திருட்டு, இந்த வாக்கு மோசடி என்பதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இந்திய ஜனநாயகத்தை பாதிக்கும். முதலில் மக்கள் மன்றத்தில் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அடுத்தது கண்டிப்பாக இது வந்து ஒரு சட்ட ரீதியாகவும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, எல்லாவற்றிலும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய கடமை வந்து பொறுப்பு. ஒவ்வொருத்தர் வாக்கும் முக்கியம்ன்றதை வலியுறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்திக்கு இருக்கு. அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். திரு டிடிஎஸ், இப்போ இந்த பிரச்சனை பாஜகவுக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு எதிராகவோ காங்கிரஸ் எதுக்குமே எதிராக இல்லை. எல்லாருடைய வாக்குகளும் பாதிக்கப்படும். ஒருவேளை பிஜேபியினுடைய வாக்குன்னு நீக்கப்பட்டிருக்கலாம், காங்கிரஸுடைய வாக்கு, திமுக எல்லாமே நீக்கப்பட்டிருக்கலாம். பாரதிய ஜனதா ஏன் இவ்வளவு வெகுண்டு எழணும்?
என்ன கேள்வி? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எல்லாரும் இது பொதுவான விஷயம். தேர்தல் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு யுனானிமஸ் பாடி. They made something wrong னு வச்சாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் they should have a right to approach the relevant people. They must come and forward and clarify everything what they ask. 60 வருடமா ஒரே குடும்பம் ஆட்சி செய்துட்டு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நான் வரேன், நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் வருவேன். வெளில போகவே மாட்டேன். நான் ஏன் போய் ஆயுஷ்மான் பாரத் போய் மாட்டிக்கிறேன்? அந்த சிஏஜி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. அது ரெண்டோ பேசும் இல்ல, ஒரே வரியில சொல்லிடுறேன். அந்த சிஏஜி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. மாநில வாரியா போட்டிருக்கான். ஆயுஷ்மான் பாரத்ல அந்த 7.5 லட்சம் பேரை பத்தி மாநில வாரியா போட்டிருக்கான். முதல்ல நிக்கிறது தமிழ்நாடு. சரி, அத நடவடிக்கை எடுக்கலாமே. இல்ல இப்போ ஒரு இல்ல நான் வந்துடுறேன். ஸோ தேர்தல் ஆணையம் அப்படின்னா அது ஏதோ டெல்லியில் உட்காந்து இயங்குகிற ஒரு அமைப்பு இல்லை. டெல்லியில் தான் எல்லாத்துக்குமே அமைப்பு இருக்கும். மாநில வாரியாக தான் எல்லா செயல்பாடும் நடக்கும். ஆயுஷ்மான் பாரத்தை பத்தி உங்களுக்கு சொன்னேன். ஒரே நம்பர் ஏன் வந்ததுக்கு ஏற்கனவே பல ஆயிரம் முறை பதில் சொல்லிட்டோம். நம்பர் இல்லைன்னா ஒரே நம்பர் வரும், நம்பர் இல்லைன்னா ஒரே நம்பர் வரும். இப்போ நான் கேட்கறேன், இங்க வாங்க. பிஜேபிக்கு ஏன் கோவம் வருது? ஒரு 4 பிஜேபி கோவம் வர்றதுக்கு காரணம் நீங்க சிஇசி தேர்தல் ஆணையத்தை பற்றி மட்டும் விமர்சிச்சீங்க அப்படின்னு சொன்னா எல்லா கட்சிமாரும் அவங்களும் பதில் சொல்ல போறாங்க, தேர்தல் ஆணையம் பதில் சொல்லும். வேற எங்க? ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பிஜேபி வெற்றி பெற்றதுங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ராகுல் காந்தி மேலே உண்மையிலே கோவமே இல்லை. ஏன்னா அவங்க கூட அவருக்கு டீட்டெயில் கொடுக்குறாங்கல்ல, அவன் மேலே தான் எனக்கு கோவம். மகாதேவபுரா பற்றி அவர் பேசினார் இல்லையா? மகாதேவபுராவுடைய 2 எலெக்ஷன்லேயுமே 41%, 43%ன்னு காங்கிரஸ் ஓட்டு வாங்குது. 54%, 49%ன்னு பிஜேபி ஓட்டு வாங்குது. மகாதேவபுராவில் தொடர்ந்து பிஜேபி தான் வெற்றி பெற்று கொண்டு வருது. பீடாரை பற்றி பேசினார். பீடார்னு ஒரு கான்ஸ்டுவன்சி பற்றி பேசுகிறாரு. அந்த பீடார் கான்ஸ்டுவன்சியில் எடுத்திங்கன்னா 2024 காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு. அலண்டுங்கிற ஒரு கான்ஸ்டிட்யூன்சி இப்போ 6000 ஓட்டு. இந்த தேர்தலில் 6000 ஓட்டு அதிகமாக பெற்று காங்கிரஸ் வெற்றி பெறுது. பரவாயில்ல. அதுக்கு முந்தின தேர்தலில் 676 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி வெற்றி பெறுது. இப்போ இந்த 6000 ஓட்டை பிஜேபி நீக்கிருச்சு. அதாவது காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ராகுல் காந்தி எல்லாம் ஜெயிக்கவே முடியாது, அவர் எப்படியாவது 99லேருந்து 999க்கு வந்துடுவார், அதனால் ஒரு 6000 ஓட்டை நம்ம டமால்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் 12,000 பேர் அதிகமாக ஓட்டு போட்டிருந்தா தான் காங்கிரஸுக்கு இந்த 6000 ப்ளஸ் வரும். நான் நீக்கிட்டேன், அதிகமாக ஓட்டு வித்தியாசம் வருது. இது கூட ஒரு ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. ஐயா, நான் ஏதோ தொகுதியை பற்றி பேசுகிறேனே, நீ ஒரு 4-5 பேரெல்லாம் நிறுத்தி கொண்டு வந்து காட்டுறியே, இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்றிருக்கேனா தோற்றுருக்கேனா? இல்லை, உதாரணத்துக்கு இது வெற்றி தோல்வியை பற்றி இல்லை. ஒரு அவர் காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதியா இருந்தாலும் தன்னுடைய தொகுதியா இருந்தாலும் இங்க மோசம் நடந்தது சுட்டி காட்ட வெற்றி தோல்வியை பத்தி நம்ம இந்த இலக்கம் ஒரே ஒரு தொகுதியை சொல்லிடுறேன். பீடார்னு ஒரு தொகுதியை பத்தி பேசுறாரு. சாரி, பெங்களூர் சென்ட்ரல் பத்தி பேசுறாரு. அங்க எப்போதுமே பிஜேபி தான், அது சிட்டிக்குள்ள இருக்க பிஜேபி தான். 4 தேர்தல அதுக்கு 50% வாக்கு இருக்கு பிஜேபிக்கு. ஆனா காங்கிரஸுக்கு வந்து ஆக்சுவலா உயர்ந்துகிட்டு வருது. 36லேருந்து 40, 40லேருந்து 44, 44லேருந்து 46ன்னு காங்கிரஸுக்கு வாக்குகள் அதிகமாயிட்டு வருது. நான் நீக்கி இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி அதிகமா வரும்? சரி, இப்போ நான் கேட்கிறேன். இப்போ இந்த மேட்டர் முடிஞ்சா அவர் சொன்ன தகவல்கள் இப்போ நான் கேட்கிறேன். இப்போ நீங்க பதில் சொல்லுங்க. ரைட். இப்போ காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதியிலே அவர் எங்களுக்கு ஓட்டு எடுத்திருக்காங்க, நாங்கள் ஜெயிச்சேன்னு சொன்னால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. தேர்தல் ஆணையம் தனித்துவமானது, பாஜக தனி, காங்கிரஸ் தனி. இந்தியா டுடே நேராக இவர் சொன்ன மாதேஸ்வராவுக்கு போகிறாங்க டைரெக்டாக. ஒரு மீடியா நியூஸ் மினிட்ஸும் போகிறாங்க. அதே அட்ரஸில் 300 சதுரடியில் ஒரு 80 பேர் இருக்காங்க. இன்னொரு இடத்துல போனால் நானும் என் மனைவி தான் 30 வருஷமாக இருக்கோம், அங்கே 900 பேரா 400 பேரா 30 பேராண்டு இருக்குது. இப்போ நியூஸ் மினிட்ஸ் ஒரு பொதுவான தளம், இந்தியா டுடே ஒரு பொதுவான இன்ட்ரெஸ்டிங் தளம். இதுக்கு பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லை. இது உண்மையை மாதேஸ்வரால் நிரூபிக்க. அங்கதான் மக்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம். என்ன விஷயத்தை? 20 வருடங்களாக நம்ம இந்த எஸ்ஐஆர் பண்ணாதனால, எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் பண்ணாதனால, கடந்த 20 வருடத்தில் 10 வருடம் மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி பண்ணார், 11 வருடம் பிஜேபி ஆட்சி வந்தது நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா. அப்போ அந்த 21 வருடத்தில் இது பண்ணலை. முதல்ல இறங்கி பண்ணும்போது செத்தவங்கள் எல்லாம் வெளியில் நீக்கிறோம், புலம்பெயர்ந்தவர்களை நீக்கிறோம், ஒரே ஆளுக்கு 2 பக்கமோ 3 பக்கமோ வாக்கு இருந்ததுன்னா நீக்கிறோம். நீங்கள் சொல்கிற பீகாரில் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து கர்நாடகாவில் நிறைய இருக்குது. ஒரே ஆளுக்கு 6 பேர் இருக்குது ஒரே வீட்டில். அது என்னங்க சீரியல் நம்பர் வந்து 1ன்னு கொடுத்துருக்கீங்க, சீரியல் நம்பர் 0ன்னு வந்ததுன்னா பாலத்துக்கு அடியில் தானே இருக்கணும், அது எப்படி மேம்பாலத்துக்கு மேலே இருக்குது, இப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய பதில் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஐயா இதுக்கு தான் எஸ்ஐஆர் போடுறோம். இப்போ நான் நம்பர் 1 இப்போ தான் எஸ்ஐஆர் கொண்டு வர்றோம். இன்னும் நான் சொல்கிறது எஸ்ஐஆர்லாம் இல்லை,
குறிப்பிட்ட அந்த வீட்டில் குறிப்பிட்ட கான்ஸ்டிவன்ஸில் ஸ்டிங் ஆப்ரேஷன் ஹேவ் பின் மேட் செய்கிறாங்க டன். அதில் அதே மாதிரி 300-400 சதுர அடியில் 98 பேர் 80 பேர் இருக்காங்க. இந்த வீட்டுக்கு போனால் அதே குற்றச்சாட்டு இவர் சொன்னது அதே மாதிரி ப்ரூஃப் ஆகுது. ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இது எப்படி நீங்கள் மறக்க? இல்லை ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, கேட்கலன்னா எனக்கு சொல்லுங்க, கேட்கலைங்க அந்த கேள்வியை மட்டும் தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்களா? ஆமா, நாங்கெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம். அப்பதானே பிரச்சனையே வருது. நீங்க வாக்காளரை நீக்குவதுங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய வேலை. எஸ்ஐஆர் கொண்டுட்டாங்க, எல்லா மாநிலத்திலையும் செய்ய போறாங்க. நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களா, ஸ்ரீலங்காலேருந்து வந்தாங்களா, இந்தியாவில் தான் பிறந்தாங்களா, நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்களா, நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட இருந்து உங்கள் வாக்கு பறிக்கப்பட்டதா, இப்படிங்கிற கேள்வி கேட்கணுமா இல்லை? அதுதானே மெயின் கொஸ்டின். அதை கேட்கலையே. அடுத்தது நான் எங்கே வர்றேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐயா என்னுடைய பேர் நீக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் எனக்கு கோபம் வரும். அன்னைக்கு அந்த கோபம் இருக்கும், சரி லீவ் விட்டாங்க வேறு ஏதோ இடத்துக்கு நான் போயிடுவேன். அடுத்த முறை என்னுடைய பேர் அங்கே இல்லைன்னா எனக்கு கோபம் வரும். நியாயம் தானே? நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்தியா பூராக இந்த கட்டாக்கட்டுன்னு நீங்கள் இல்லையா, அந்த மாதிரி இதை பாருங்க, செப்டம்பர் 30 இந்தியாவில் அந்தந்த இடத்துல வாக்காளர் அட்டையில் வாக்காளரில் பேர் இல்லாதவங்களாம் தயவு செஞ்சு வந்து கூடுங்க. உங்களுக்கு உங்கள் பிரச்சனை ஒரு முகாம் அமைத்து காங்கிரஸ் தொண்டர்கள் கோஷ்டி வாரியாக இருப்பாங்க, அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் தொண்டர்கள் கட்சி சேர்ந்தவங்க வந்து உங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதை தேர்தல் ஆணையம் முன்னாடி வைப்பாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த கட்டாக்கட்டு எதுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வந்து அவங்க வரமாட்டாங்க இல்லையா, அதனால் நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், நீங்கள் வாங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய வாக்கை திருப்பி வாங்கி கொடுக்கணும், பிஜேபி ஏமாத்துது வாங்கன்னு சொன்னா லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் வரணும்ல. பிஜேபி ஏமாத்து நம்ம சொல்ல வேண்டிய தேவை. ராகுல் காந்தி பிஜேபிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்தியா ஒரு டெட் எக்கானமின்னு சொன்ன ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன், நான் நாக்க பிடிக்கிட்டு சாவேன். அது யார் சொன்னது? ராகுல் காந்தி தானே சொன்னார். அமெரிக்கா ட்ரம்ப் சொன்ன உடனே ஆமா இந்தியா வந்து டெட் எக்கானமின்னு அவர் தானே சொன்னார். ஒரு லீடர் ஆஃப் நண்பர் தான் சொன்னாரு. உங்க நண்பர் அவர் ட்ரம்ப் தான் சொல்றாரு அரசியல் எக்கானமின்னு சொன்னாரு. நீங்க அதுதாங்க அரசியல் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் கொரோனாவையும் மீறி நமஸ்தே ட்ரம்ப் நடத்துனீங்களாங்க, அப்ப நண்பர் தெரியலையா? நாங்க திரும்ப அரசியல் ரீதியா பேசும்போது நீங்க ரோட்டரி கிளப் மாதிரி சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு தான் மச்சினிச்சு, அவர் அவனுடைய மச்சினிச்சு, இவர் அவளுடைய கொழுந்தியான்னு ஓட்டு போடுவீங்க, அதிகாரம் கொடுப்பீங்க, மரியாதை கொடுப்பீங்க. எங்களுக்கு அந்த மாதிரி வெக்கங்கட்ட வேலையை செய்து பழக்கமே இல்லை. மனுஷன் மட்டும் தான் செய்றீங்க. ஆக மட்டும் தான் மோடி அரசு என்ன செய்யுது? வேற என்ன செய்யுது? அதுக்கெல்லாம் இது தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் உலகம் பூரா 75 விஷயங்களை பாராட்டி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சா கேளுங்க. சரி, ராகுல் காந்தி ஐயா நேர்மையா என்ன பண்ணணும்? வேற எனக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போறதுக்கு நேரம் இல்லை. கோர்ட்டும் பிஜேபியோடைய புதுதான் அமைப்பு தான், அதனால நான் உள்ளெல்லாம் போக மாட்டேன். நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 30 எல்லாரும் வாங்க, யாருக்கெல்லாம் ஓட்டு போச்சோ எல்லாரும் வாங்கன்னு சொன்னா ஒரு 200-300 பேர் கூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கை தட்டுவேன். ஒரு 6000-7000 பேர் கூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி விஷயத்துல நம்பிக்கை இல்ல இல்லைங்க, அப்படி ஒரு விஷயமே இல்லங்கறேன். என்னுடைய இறந்தவர்களோட டீ குடிச்சாருங்க அவரே. சரி, இறந்தவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு அவர் சொன்னார். இடைவேளைக்கு அப்புறம் ஒரே வரிதான் ரொம்ப சாதாரணமா சந்திரசேகர் ஐயா சொன்னார். என்னங்க 11 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒண்ணு கொண்டு வர சொல்றீங்க அப்படின்றாரு. எனக்கு புரியல, 11 டாக்குமெண்ட்ல ஒண்ணுதான் கேட்கிறேன் அப்படி சொல்லணும், அந்த மாடுலேஷன்ல சொல்லணும். அது அவர் எந்த மாடுலேஷன்ல சொல்றாருன்னா அதனங்க 11ல ஒண்ணாவது கொண்டு வர சொல்றீங்க. 11 + 12 ஆதார் அக்செப்ட் பண்ண சொல்லியாச்சு. பாலத்துக்கு அடியில போனவங்க என்ன வாங்குறீங்க? என்ன டாக்குமெண்ட் வாங்குறீங்க? பாலத்துல அடிக்கிற இருக்கிறவனுக்கு என்ன அந்த வீடே இல்ல, ஜீரோ போட்டுருக்கீங்க. நம்ம இடைவேளைக்கு டாக்குமெண்ட் வாங்குறீங்க. பாலத்துக்கு அடியில இருக்கிறவனுக்கு தான் ஒரு கிராமத்திலயும் விஓ இருக்காரு, அவர் பார்த்து கொண்டு கொடுத்தாரு. இப்போ நம்ம திரு நெய்வேலி பாலு ஐயா, இப்போ இந்த விவகாரம் வந்து ஒரு பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இது ஒரு ஃப்ராட்லேண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பொதுவான ஒரு விஷயந்தான். இதில் ஜனநாயகத்தை நீங்கள் காப்பது உங்கள் வேலை, அப்படியெல்லாம் ஒரு கடுமையான சொல்லாடல்கள் பயன்படுத்த போகிறது. எனக்கு என்னப்பா காப்பாற்றப்பட்டா நீங்கள் இருப்பீங்க, நம்ம சொல்லுவோம் தானே, நான் சொல்கிறத சொல்லிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி திரு ராகுல் காந்தி சொல்கிறாரு. அவர் கொண்டு போகிறது எந்த விதமான இம்பேக்ட் ஆன் சொசைட்டி? அதுங்க சந்திரசேகர் பேசும்போது சொன்னார். சரி, கோர்ட்டில் போய் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, சரி இந்த விவிபேட் அதெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டால் விவிபேட் அது தனிநபர் உரிமையை பாதிக்குதுன்னு சொன்னார். அவர் கேட்டார்ல ஒரு கேள்வி. கண்டிப்பாக. அப்போ எப்படி நீங்கள் கேமரா வச்சிங்க, அதுவே தவறு தானே, அது தனிமனித உரிமை மீறல் தானே அப்படின்னு கேட்டார். ஒன்று. ரெண்டாவது கேள்வி இன்னொன்று என்னன்னு சொன்னால், கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், பிஜேபி ஆட்சியில் கோர்ட்டுக்கு போனால் நியாயம் கிடைக்குமா? அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் எத்தனை வழக்குகள் எத்தனை வருஷமாக இருக்குது. ஒன்று
அப்புறம் மூணாவது ஒரு கேள்வி, ரவிச்சந்திரன் வந்து பேசும்போது சொன்னார், உங்கள் மச்சினி குழந்தையா இப்படிலாம் பேசினார். உண்மை. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நான் ஒன்றும் காங்கிரஸுடைய ஆதரவும் இல்லை, நான் காங்கிரஸை எந்த காலத்திலையும் ஆதரித்தவன் இல்லை. சரி, இன்னும் சொல்லப்போனால் 75லேருந்து நான் காங்கிரஸுக்கு டெட் எனிமி. சரி, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ரைட். ஆனால் அவர்களுடைய கட்சிக்குள்ளே அவங்க சோனியா காந்தியை ஒத்துக்கிறாங்க, பிரியங்கா காந்தியை ஒத்துக்கிறாங்க, ராகுல் காந்தியை ஒத்துக்கிறாங்க, ராஜீவ் காந்தியை ஒத்துக்கிறாங்க. அதை நீங்கள் பேசுகிறீங்க. ஒன்று. ரெண்டாவது கேள்வி, நீங்கள் பாரம்பரிய ஆட்சி பற்றி சொல்கிறீங்களா? நான் வேணா லிஸ்ட்டு தரேன். எத்தனை பாராளுமன்றத்திற்குடைய உறுப்பினர்களுடைய அப்பா பூராவுமே அரசியலேருந்து வந்திருக்கா நான் தரேன். ஸ்டேட் மினிஸ்டருடைய பையன், சீஃப் மினிஸ்டருடைய பையன், அப்புறம் ஏற்கனவே எம்பியாக இருந்தவருடைய பையன், மத்திய அமைச்சராக இருந்தவருடைய பையன், எத்தனை பேர் இருந்திருக்காங்க? பியூஷ் கோயலேருந்து யார்? உங்கள் அப்பாலாம் இல்லையா அரசியலில்? ராகுல் காந்தி குடும்பம் ஒன்று தான் வந்து இன்றைக்கி வாரிசு உரிமை நடத்துதா? வெக்கம் இல்லை, கேட்க வேண்டாம். அந்த கேட்க உங்களுக்கு கேட்கறது வெக்க இருக்க வேண்டாம். நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, அவன் கிரிமினல் இவன் கிரிமினல்னு சொல்கிறீங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய 40 விழுக்காடு அந்த உறுப்பினர்கள், அவர்களுக்கு மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது. நான் சொல்லலை, இந்த டெமோக்ராட்டிக் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு சொல்லுது. தமிழ்நாட்டில் திமுக மீது ஒரு சொல்லுது, திமுக சொல்லுது 86%. ஆமாம். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எல்லா இடத்திலேயும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தவறுகள் செய்வார்கள். ஆனால் அதற்கு தீர்வு என்று வரும்பொழுது எலெக்ஷன் கமிஷனோ அல்லது நீதிமன்றமோ அவர்கள் நேர்மையாக என்பதை விட அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியதாக அவர்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கையாக அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தையோ அல்லது நீதிமன்றத்தையோ குற்றம் சொல்வதை நீங்கள் தடுக்க முடியாது. அவ்வளோதான். இப்போ அவர் சொல்கிறார், பிஜேபிக்காரர் சொல்கிறார், உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால் நீ கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? கோர்ட்டுக்கு போனால் கிடச்சிருமா? இல்லை, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, வலிமையான ஒரு டெமோக்ராட்டிக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம எப்படி கட்டமைச்சிருக்கோன்னா, நீதிமன்றங்கள், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேஷன் அண்ட் பார்லிமெண்ட். இப்போ ஒருவர் தவறு செஞ்சால் நாமல் அந்த சட்ட நிர்வாகத்தை கோர்ட்டுக்கு போனா கிடைக்குமான்னு சொல்லக்கூடாதுல்ல. அது ஜனநாயக நம்பிக்கைக்கு விரோதமானதுல. நீங்க சொல்றது வந்து கோட்பாடு சரிதானே? நீங்க கோட்பாடு தான் சொல்றீங்க. ஆனா நான் நடைமுறையை சொல்றேன்னு. நடைமுறையில தேர்தல் கமிஷன் போய் சொல்லுது, இந்த மாதிரி இத்தனை 5 மணிலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள இத்தனை 1000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதுக்கான விவிபேட் அதுக்கான ஆதாரம் கொடுங்கன்னா கொடுக்க வேண்டியதானே? அது தேர்தல் கமிஷன் கொடுக்கணும். அதாங்க தேர்தல் கமிஷன் என்ன சொல்றது? தனி ஒரு உரிமை மீறல் சொல்லுது. தேர்தல் கமிஷன் வைக்க வேண்டாமா? அதுக்கு எதுக்கு பிஜேபி வாக்கு வாங்குது? நான் இன்னொன்று கேட்குறேன், தேர்தல் கமிஷனுக்கு பிஜேபியை வாக்கு அவங்க வக்காலத்து வாங்கணும். அதுக்கு பதில் சொன்னாரு அமித்ஷா. என்ன சொல்றா தெரியுமா? இன்னைக்கு ஊடுருவல்காரர்களையும் அவர்களுக்கு வாக்குரிமையும் ரேஷன் கார்டும் ரேஷன் கார்டும் கொடுக்க வேண்டுமா? சரியா போச்சா? அதாவது ராகுல் காந்தி கேட்டதுக்கு பதில் அமித்ஷா சொல்லிட்டாரு, ஆமா அவங்க ஊடுருவல்காரர்கள், அதனால அவங்க பேரை நீக்கிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இது எங்க தேர்தல் கமிஷனே வர வேணாமே, முடிஞ்சு போச்ச விஷயம். ராகுல் காந்தி கிளப்பினதுக்கு அமித்ஷா பதில் சொல்லிட்டாரு, ஆமா ஊடுருவல்காரர்களுக்கு ரேஷன் கார்டு உரிமையும் வாக்குரிமையும் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நாங்கள் அப்படித்தான் அதை நீக்கணும் அப்படிங்கிற சொல்ல ஒத்துக்கிட்டது தானே? இட் இஸ் an accepted statement, approved statement. சரி தேவப்பிரியா, அதாவது 2 விஷயம். ராகுல் காந்தி 2 தேர்தலாக காங்கிரஸ் கட்சி பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வாங்க முடியாத நிலையிலிருந்து ஒரு 0.6% அதிக ஓட்டு வாங்கி இந்த முறை அந்த அந்தஸ்து கொடுத்தும் 99 வந்திருக்கு. 99 வந்த பிறகும் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர்னா சீஃப் ஜஸ்டிஸ் பதவியேற்புக்கு வரல. ஆச்சா, வைஸ் பிரசிடென்ட் இப்ப பதவியேற்பு அவர் வாரார் வரல. இப்ப நம்ம பேசுறோம் சார், என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கணும், அது புரோட்டோகால். சோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாப்பாவுடைய இதுக்கு வரல. ஆச்சா, இப்போ சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வரல. இதற்கு முன்னாடி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு வரல. சோ ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற ஒரு அதற்குரிய மரியாதை கூட கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அடுத்தது
கிரிக்கெட் மேட்ச் எல்லாரும் பார்ப்போம் ஆமா, சார். விக்கெட் ஸ்டம்ப் விழுந்தா கூட ஹவ் இஸ் தட்னு அப்பீல் கேட்டா தான் வழக்கறிஞர் இது அம்பையர் விக்கெட் கொடுக்க முடியும். கையை தூக்குவாரு. இல்லன்னா கொடுக்க முடியாது. தானா காத்துல விழுந்துச்சா என்னன்னு சந்தேகப்பட வேண்டியிருக்கும். அப்படி கேட்காட்டாலும் கொடுக்க மாட்டாரோ? கொடுக்க கூடாது. அப்படியா? ரூல் சட்டம் மறந்து போச்சு. அப்பீல் பண்ணா அப்படியா தான் details? காத்துல விழுந்திருந்தான்னு ஒரு மேட்டர் சொன்னாங்க. சோ அதனால இது எங்களுடைய முயற்சியால் விழுந்ததுன்னு அப்பீல் பண்ணா ஏன்னா தான் உங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப கவனமா சட்டம், பேசணும். சட்டம் ஏன்னா இருக்கிறது. எனக்கு அந்த கிரிக்கெட் ரூல்ஸ் மறந்து போச்சு. அம்பையர் ரூல்ஸ் படி நாங்கள் அவரை அவுட் ஆக்கினோம் என்று அப்பீல் வந்தால்தான் How is that? How is that னு கேட்டா தொப்பியை போட்டு அப்படியே கை நீட்டுறாரு. சார் நீங்க எங்கேயோ புகை வருது, ஒரு ஊர் பத்தி எரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. அங்க யாரோ குப்பையை கூட கொளுத்தலாம். நீங்களாக சில புகார்களை சொல்கிறீர்கள். பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி காங்கிரஸ் எம்பிகள், எம்எல்ஏ, ராகுல் காந்தி, அவருடைய தங்கை உட்பட இல்ல இப்போ நான் இல்ல மிண்டா 120 மிண்டா தேவி 124ன்னு பனியன்ல போட்டுக்கிட்டு 124 வயசுல ஒரு வாக்காளர் இருக்கான்னு ஒரு தனி பெண்மணியோட போட்டோவை போட்டுட்டு இது பண்ணாங்க. அந்த பெண்மணி வெளியில வந்து எனக்கு நான் பிறந்தது 1990ங்க, டேட்டா என்ட்ரி போடுறவன் 900ன்னு போட்டான், அதுக்காக என் போட்டோவை எடுத்து எப்படி பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. அதே போல யார் யாருக்கு 4 ஓட்டு இருக்கு 5 ஓட்டு இருக்குன்னு சொன்னா, நான் ஒரு அரசு ஊழியர், லக்னோல இருந்தேன், லக்னோல இருந்து மகாராஷ்டிரா டிரான்ஸ்ஃபர் ஆனேன், பெங்களூர்ல 2 வீடு கிட்ட மாறி போனேன், ஒவ்வொரு தடவையும் மாத்தம் கொடுத்து டிலீட் கொடுத்தேன், டிலீஷன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்க எப்படி சொன்னீங்க ஸ்டிங் ஆபரேஷன்ல கண்டுபிடிச்ச வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இது 10க்கு 10 வீடு, வெளியூர்ல இருந்து வர்றவன் 3 மாசம் இருப்பான், அப்ளை பண்ணி அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வாங்கிப்பான், திருப்பி வேற வீட்டுக்கு போயிடுவான், வேற கம்பெனி கிடைச்சு போயிட்டா மாறிடுவான். அது மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துல இந்த மாதிரி சேர்ந்துருக்கு. 10 வருஷத்துல 88 ஓட்டு ஒரு வீட்டுல இருக்கா? இது என்ன ப்ரொசீஜர் நீங்க சொல்றீங்க? சார் எனக்கு இது வந்து எப்படி நம்புறது? ஒரு வீட்ல 8 பேர் 80 பேர் வந்துருவாங்களா? சரி, அவன் சொல்லியிருக்கான். அந்த வீட்டுல போய் ஸ்டிங் ஆபரேஷன்ல இந்தியா டுடேல சொன்னதுதான் இது, நான் சொல்லல. சரியா? எனக்கே என் அப்பா வீட்டுல இருந்து தனி கொடுத்தேன், போனப்ப எழுதி கொடுத்து நீக்கிட்டு அப்ளை பண்ணேன், 2 கார்டு இருந்துச்சு, இப்பதான் திருப்பி நீக்கி. இல்ல அது நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட முடியாது. எப்படின்னா ஒரு நிமிஷம்ங்க, ஒரு வீட்டுல ஒரு பிஹாரி குடியிருக்கிறான், 300 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கான், அவன் போயிட்டான்னா அடுத்தாப்புல வந்து புதுசா வந்தானா ஆள் இல்ல சார் புதுசான பதிவு போறாங்க, அது எப்படி டிஜிட்டல் ஆட் ஆகிட்டே இருக்கணும்? ஏற்கனவே 98ல 3 பேர் இருந்தான், 95ல 3 பேர் இருந்தான்னு வரும். எஸ்ஐஆர் பண்ணதுனால தான் சார் எஸ்ஐஆர் பண்ணலன்னு சொன்னா அவன் எழுதி கொடுத்துருவான், என்ன டிலீட் பண்ணிட்டு இந்த வீட்டுல மாத்திக்கணும், இல்ல மாத்தாமே கூட வச்சுப்பான். இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்து மாத்தாம வச்சிருப்பான், புதுசா வந்தா புதுசா ஆட் பண்ணி. இல்ல சார், மோடி அவர்கள் குஜராத்ல சந்திரசேகர் தான் பதில் சொல்லணும். இல்ல மோடி அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர், இன்னைக்கு வரைக்கும் அங்கதான் ஓட்டு வச்சிருக்காரு, அங்க போய் போட்டு வர்றாரு. அது உங்கள் உரிமை, மாத்திக்கிறதும் மாத்திக்காது. ஆனா இவங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் தேவைன்னு சொல்லி வந்த உடனே வாங்குறாங்க. டிலீஷன் கொடுத்து டிலீஷன் பண்ணலன்னா யார் தப்பு? அடுத்ததாக சரி, டிலீஷன் பண்ணலன்னா எஸ்ஐஆர் இருக்கு இல்லையா, எஸ்ஐஆர் மாதிரி இதுவரைக்கும் எங்கேயும் நடக்கலையா? 20 வருஷமா நடக்கல. அப்ப தேர்தல் கமிஷனுடைய தப்பு இல்லைங்க. நீங்க நாங்க பதிலா சொல்றதுதான் நீங்க கேள்வியா கேக்குறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல், நாங்க பதிலா சொல்றதுதான் நீங்க கேள்வியா கேக்குறீங்க. ஐயா தப்பு இருக்குன்னு எஸ்ஐஆர் கொண்டு வரோம், எஸ்ஐஆர்ல எப்படி தப்பு வந்ததுன்னு. இப்ப ஒரு சின்ன கேள்வி. இப்போ நான் அந்த வீட்டில் இருக்கேன், இப்போ ஜெயா டிவின்னு ஒரு அட்ரஸ் போட்டிருக்கேன், இங்க இருந்து நான் மாற்றலாகி போயிட்டேன், எங்க கர்நாடகாவுக்கு போயிட்டேன். இப்போ நான் எழுதி கொடுக்காட்டா என்னுடைய ஓட்டு இங்கே இருக்குமா? நீங்க எழுதி கொடுத்தாலும் டெலீட் ஆகலை, எழுதி கொடுத்தும் டெலீட் ஆகலை. இல்ல நான் போயிட்டு கர்நாடகாவுக்கு இல்ல மாற்றலாம் சார், நீங்க இங்க எழுதி கொடுத்து அங்க தாலுகா ஆபீஸ்ல சீல் வாங்கிட்டாதான் அங்க உங்களை புதுசு கொடுப்பான். ஆனால் இங்க அத ப்ராப்பரா டெலீட் பண்றது இல்லை. யார் பண்ணல? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் நான் வரேன் சார். எலெக்ஷன் இருங்க சார், எலெக்ஷன் கமிஷன் ஒரே நிமிஷம் டிஃபைன் பண்றீங்க. ஒரே நிமிஷம் இருங்க சார். எலெக்ஷன் கமிஷன் என்பது ஒரு 100-150 எம்ப்ளாயீஸ் கொண்டது. எலெக்ஷன் நேரத்துல மாநில அரசின் உதவியோடு செய்கிறது. அப்ப மாநில அரசுனா இதுக்கு முந்தி பிஜேபியும் செஞ்சிருக்கு, இப்ப காங்கிரஸும் செஞ்சியும். ஒரே நிமிஷம் இருங்க சார். பெங்களூர் மத்திய தொகுதியில் இந்த பிரச்சனை மகாதேவபுரா சொன்னவுடன் அங்க இருக்கிற அமைச்சர் கர்நாடகாவை சேர்ந்த, அதுவும் பட்டியல் பழங்குடியை சேர்ந்த ராஜண்ணா என்ற மந்திரி, ஐயா நம்ம ஆட்சிதாயா இந்த லிஸ்ட தயார் பண்ணிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சார். ராஜீவ் காந்தி உங்களுக்கு தான் கேள்வி சொல்றேன். ராகுல் காந்தி அவரை நீக்குங்க, நான் சொன்னதுக்கு இவர் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்றார். அடுத்தது சார், இன்னொன்னு எலெக்ஷன் எப்படி நடக்குது, எப்படி எண்ணப்படுகிறதுன்னு பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்தை மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ தேவப்பிரியாவை நான் எல்லாம் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயத்த சொல்றாங்க, நீங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அதாவது அவர் கூட சொன்னார், கிரிக்கெட்டு அம்பையர் கேட்டாதான் அவுட் கொடுப்பாங்க, அப்பீல் பண்ணணும். அதான் அந்த உதாரணத்தையே நான் எடுத்துக்கிறேன். சார் அப்பீல் பண்ணாமல் இருந்தோமா அப்படின்னு கேட்டால், ஹரியானாலேருந்து மத்திய பிரதேசத்துலேருந்தே இது இந்த அப்பீல் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்திட்ட முறையிடுறோம்,
கோர்ட்டுக்கு போறோம். ஏன் எதிர்க்கட்சி தலைவரா தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற குழுவிலேயே விவரவஞ்சனை நடந்துச்சே. ஒரு சின்ன குறுக்கீடு, நடந்துச்சே. ராஜீவ் காந்திட்ட இது எவ்வளோ காலம்னா, ராஜீவ் காந்தி ஸ்டேட்மெண்ட்டு 15 ஆண்டுகளாகவே 10-15 ஆண்டுகளாகவே எல்லா இடங்களையும் நடக்குதுங்கிறாரு. மோடி அரசு வந்து 14 தான். அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் இது நடக்குது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க பாருங்க, 10-15 ஆண்டுகளாகவே கடந்த சில 10-15 குறிப்பா சொல்லலாம். இல்ல, இருக்கு கடந்த 2-3 தேர்தல்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று நான் சொல்வது என்னன்னா, இந்த நான் எழுதியிருக்கிறேன் இல்லங்க இதுல ஹரியானால முதல்ல வந்து ஹரியானால 12 தொகுதிகளில் இது மாதிரி முறைகேடு நடக்கிறது என்று அப்பீல் போறாங்க. அதே வேட்பாளர்கள் இதெல்லாம் சொல்ல போறாங்க. போகிறப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தரமாட்டேன்னு மறுக்கிறாங்க. அடுத்தது மகாராஷ்டிராவில் தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபுல் ப்ரூஃபாக இவ்வளோ வாக்காளர்கள் நீங்கள் வந்திருக்காங்க, எங்களுக்கு ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு போனப்போ சிசிடிவி கொடுக்க வேண்டாம், ஃபுட்டேஜை கொடுக்க வேண்டாம்னு சட்டத்தை திருத்துறாங்க. இன்னொன்று வாக்காளர்கள் அடுத்தது தான் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி மகாதேவ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. இந்த மாதிரி தேர்தல் மோசடிகள், அதாவது புதிய வாக்காளர்கள் எப்படி சேர்ப்பாங்க, ஃபார்ம் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு உள்ளவங்க புதிய வாக்காளர்கள். ஆனால் அங்கு சேர்க்கப்பட்ட புதிய வாக்காளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 70 வயது 80 வயது. அவர்களை எப்படி வாக்களிக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வீட்டிலிருந்து 70 வயதுக்கு மேலே உள்ளவங்களாம் வாக்களிக்கலாம்ன்ற முறை இருக்குது, அந்த நடைமுறை இருக்குது. அது மூலமாக வீட்டிலிருந்தே வாக்களிக்க வச்சுருக்காங்க. ஆக பல படிகளில் இந்த முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு சொல்கிறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து இல்லை அப்படின்னு இந்த இதில் இப்படி நடந்திருக்குன்றதை மறுக்கணும். சரி, இதை வந்து கர்நாடகாவில் எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது. இவர் சொன்ன மாதிரியே வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணுறதெல்லாம் வந்து இங்குள்ள ஊழியர்கள் தான் என்று சொன்னால் கூட, தேர்தல் என்று நடைமுறை வந்து விட்டால், அறிவிப்பு வந்து விட்டால், எல்லா ஊழியர்களுமே தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் வர்றாங்க. அது எல்லோருக்குமே தெரியும். தலைமை தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ, தலைமை தேர்தல் ஆணையம், ஏன்னா இங்கிருந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் சென்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பெகாசஸ் எப்படி நாங்கள் குற்றச்சாட்டு சொன்னோமோ அதே மாதிரி அவர்கள் ஒரு இடத்தில் இருந்து இந்த அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா 4 இடத்துல, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா, யூபி, இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த ஆபரேஷனை செய்தது ஒரே அமைப்பாக இருக்கிறதுன்றதையும் சொல்றாரு ராகுல் காந்தி சொல்றாரு. ஆக இவர்கள் வந்து ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மோசடியை ஒரே இடங்களிலிருந்து, டெல்லியில் இருந்தோ வேறு இடத்துல இருந்தோ ஆப்ரேட் பண்றாங்க. சரி, கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு இருக்கிறது, அங்க ஒரு விசாரணை செய்கிறார்கள். இது மாதிரி ஒரு புகார். இப்ப ராகுல் காந்தி ஒரு சின்ன குறுக்கீடு, ராகுல் காந்தி சொல்லும்போது ஒரு கட்சி ஆட்சி தான், இது ஒரு கைண்ட் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப் மாதிரில சொல்றீங்க. அப்போ ஒருவர் நீங்க நாளைக்கு நீங்க வந்தா நீங்க நினைக்கும் போது ஆப்பை வச்சு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பிஜேபி அவங்க சம்பவம் தான், அவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இது பெரிய ஆபத்தான விஷயம் தானே. இது உண்மையிலேயே ஆபத்தான விஷயம் தான். அப்படிதான் வேலை உட்கார்ந்து டெல்லியில இருந்து ஆபரேட் பண்றாங்க. ஆமாங்க, இது ஹேக்கிங்க. அதைத்தான் சொல்றோம் நாங்க. அப்ப இதெல்லாம் தெரியாம தான் இவிஎம்ல மோசடி சொல்லிட்டு தெரிஞ்சீங்களா? ஆமாங்க, இந்த ஆபரேஷன்ல இது நடக்கிறது என்று சொல்லும் பொழுது இது இந்த மாதிரி நடந்திருக்கிறது. நாங்கள் வந்து இவிஎம்ஐ ஹேக் பண்ணி, இவிஎம்ல ஆபரேஷன் இருக்கா, இது இருக்கா, ரெண்டும் நடக்கும். இப்பொழுது நடந்திருக்கிறது இது இப்ப நாளை இவிஎம்லும் கண்டுபிடிக்கப்படலாம். இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு இவிஎம் மிஷினை வச்சுட்டு எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டோம், ஆனா அவர்கள் வந்து இவிஎம்ல முறைகேடு செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கவில்லைன்னாங்க. இவங்க வச்சிருக்கிற மிஷின்ல நிறைய பேர் முறைகேட்டை நிரூபிக்க முடியாது. இப்ப இந்த முறைகேட்டை நிரூபித்ததையே இவர்கள் வந்து தரமாட்டேன்னு சொல்றாங்களே. இப்போ சரிங்க, வேற ஒன்றும் வேண்டாங்க. இல்ல, காங்கிரஸ் அரசு கர்நாடகால சிஐடி விசாரணை நடக்கும் பொழுது 18 கடிதங்கள் எழுதப்படுகிறதுன்னு சொல்றாரு தேர்தல் ஆணையத்துக்கு. இந்த மாதிரி ஐபி அட்ரஸ், எந்த ஐபி அட்ரஸில் இருந்து இந்த முறைகேடு முயற்சி நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு கொடுங்க, எங்க ஐபி அட்ரஸை கொடுங்க. அந்த மாதிரி எந்த தொலைபேசி எண்ணில் இருந்து இந்த முறைகேட்டை இனிஷியேட் பண்ணிருக்காங்க அதை கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க தகவல் தெரிவிக்கணுமா வேண்டாமா, அட்லீஸ்ட் பதில் எழுதணுமா வேண்டாமா? ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த ரிப்போர்ட் வரும்போது உங்கள் சந்தேகம்லாம் தீர்ந்துருங்க அப்படிங்கிறார். எல்லா தேர்தல்களும் திருட்டு நடந்துள்ளது யார், ராகுல் காந்தி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்டேட் மட்டும் இல்லை, பார்லிமெண்ட் 2 இதுலையுமே மோசடி நடந்திருக்கிறது. இது இப்போது மட்டுமல்ல, 10-15 ஆண்டுகளாகவே நடந்து வருகிறது. சொல்லிட்டாரா? எனது டீம் விரிவான ஆலோசனை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 2-3 மாசத்தில் மிகப்பெரிய ரிப்போர்ட்டை நான் வெளியிட போறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். எப்பொழுது நடந்திருக்கிறது, என்னென்ன தேர்தலில் இவர்கள் முறைகேடு செய்திருக்கிறார்கள், அல்லது அதற்கு முன்பு இருந்த அரசுகள் ஏதாவது செய்ததா, அல்லது அதிகாரிகள் செய்தார்களா என்பதெல்லாம் வரட்டும், வெளியில வரட்டுங்கிற. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னா, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறதாவெல்லாம் தேர்தல் கமிஷனில் உள்ள ஊழியர்கள் தான் அப்படிங்கிறத பெரிய பத்தி போட்டிருக்காரு. இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். டிடிஎஸ் சொல்லுங்கள், வரேன், நான் உங்களுக்கு அதிர்ஷ்ட இடம் இருக்கும்போது வர்றேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம். காங்கிரஸ் நியமித்தவங்க தானே சார் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க 60 வயசு வரைக்கும் வேலை செய்ய தான் போகிறாங்க. சரி, அதனால அவருக்கான ஆட்கள் இருக்க தான் போகிறாங்க. அவர் தான் சொல்லியிருக்காரு. எனக்கு எல்லா சந்திரசேகர் ஐயா சொன்னது கூட தன்னுடைய தலைவர் சொன்ன கதையை அவர் எடுத்து சொல்கிறாரு. நியாயம் இருக்குது. நீங்கள் ஒரு அறியாத அப்பாவி மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போது நான் சொல்லிடுறேன், 2 பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ ஆன்லைனில் மாற்ற முடியாதுன்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. ஆன்லைனில் மாற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்லுது. நீங்கள் உடனே இல்லைன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வா தேர்தல் கமிஷன் வா ஆன்லைனில் நான் மாற்றி காட்டுறேன் பார் அப்படின்னீங்கன்னா அதில் ஏதோ நியாயம் இருக்குது. அதையும் செய்ய மாட்டீங்க. நம்பர் 1. 2வது, இப்போ ஆன்லைனில் மாற்றிட்டாங்க சார். அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கோயம்புத்தூரில் 1 லட்சம் பேரை நீக்கினாங்க இல்லையா? தென் சென்னையில் 32,000 வாக்கு நீக்கினாங்க இல்லையா? அந்த மாதிரி நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை தேர்தல் கமிஷன் வந்து முகாம் நடத்தி வாக்காளர் பேர் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்க சொல்லுதா இல்லையா? அங்கே போய் நீங்கள் பார்த்துட்டு ஐயோ என்னுடைய வாக்கை காணோம்னு நீங்கள் கேட்கலாமா? கேட்க முடியாதா? கண்டிப்பாக. அப்போது மார்ச் மாதம் நீக்கிறாங்களா? ஏப்ரல் மாதம் எலெக்ஷனுக்கு மார்ச் மாதம் நீக்கிறாங்களா? இங்கே திமுக பண்ண மாதிரி முன்னாடியே பண்ணியிருந்தா தானே உண்டு. நீங்கள் போய் பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாமா? பீகாரில் தான் குறைஞ்ச நாள், மற்றதெல்லாம் 1 வருஷம்லாம் இருந்துச்சு டைம். ஐயா, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. 23 வருடங்களாக எஸ்ஐஆர் நடக்கவில்லை. அப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லணும். ராகுல் காந்தி இன்னும் தேர்தல் கமிஷன் முன்னாள் ஆணையர்கள் எல்லாம் கூட்டு வந்து இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து காட்டணும். எதுக்கு எடுத்து காட்டணும்னு சொன்னால், எஸ்ஐஆர் ஏன் அவசியம், தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக ஏன் அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து காட்டணும். நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். உள்ளாட்சி தேர்தலாக இருந்ததுன்னா மார்ஜின் வந்து 80,000 வாக்கு இருக்கும் திமுகவுக்கு வெற்றியில். இடைத்தேர்தலாக இருந்தால் 1 லட்சம் வாக்கு இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் தேர்தல் ஆணையம்ங்கிறது யாருன்னா, நான் முடிச்சிடுறேன். நீங்க முகாம் மேட்டரே கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? நல்ல மேட்டரை கேட்டுக்கோங்க. இப்போ நான் நல்ல மேட்டர் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ இதுல வந்து இவ்வளவு வாக்கு வித்தியாசம் வரும். ஏன்னா இங்க தேர்தல் ஆணையம், இடைத்தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் தேர்தல் ஆணையமே அந்த மாநிலம் தான். சரி, அப்ப புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பொது தேர்தல்னு வரும்போது மார்ஜின் கம்மியாகும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து டீட்டெயில் நடக்குது. இப்போ என்னுடைய பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் திரும்ப அடுத்த முகாமில் போய் நான் உடனே லெட்டர் எழுதி கொடுத்து சண்டை போடுவேன்னா மாட்டேன்னா? கண்டிப்பா. தேசாபிமானியா இருந்தா அப்படித்தான் பண்ணுவான். வேற தேசத்துல இருந்து ஓடி வந்துட்டு அங்க மதமுறையை ஆட்சி பண்றாங்க, அவன் உருப்பிட மாட்டாங்க, அதனால உன்னுடைய நாட்டில் நான் வந்து உட்காந்துக்கிறேன்னு சொல்லுவான்ல சில பேர். அவன் வந்து உட்கார்ந்து வேணா இந்த மாதிரி ஓட்டு கேட்பான். ஏங்க, ஊடுருவல்காரர்களுக்கு ஓட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுல ஒரு அநியாயம் இருக்கா? இது எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளிகபிள்? நீங்க இந்திரா காந்தி அம்மா சொன்னதுக்கு நான் என்ன கேக்குறேன், பீகாரா? நீங்க பீகாருக்கு இல்லைங்க, இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க இல்லையா? பல வருடங்களுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல 2 கோடி பேர் பங்களாதேஷிகள் வந்து தங்கியிருக்காங்கன்னு. அங்கிருந்து அப்ளிகபிள். நானே பல்லடத்துல ஒருவர் பேங்க் கடன் வாங்கிட்டு வீட்டை சீஸ் பண்ண போனா 20 வருடமாக குடியேறி இங்க கல்யாணம் பண்ணி குழந்தை எடுத்திருக்காரு. 6 வீடு கட்டி பங்களாதேஷ்காரர். ஆக எல்லா மாநிலத்துக்கும் அது உண்டு. எங்கெல்லாம் ஊடுருவல் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உண்டு. இல்லைங்க, நீங்க இன்னொன்னு பாருங்க. ஒரு நாட்டில இருந்து ஒருத்தன் அகதியாக வர்றான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நம்ம வாழ்வளிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அவனுக்கு ரேஷன் கார்டை கொடுத்து பாமாயில ஊற்றி இன்னும் 2 குழந்தைய பெற்றுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுறது ஏன் கௌரவம் இல்லாத ஒரு விஷயம்னு சொன்னால், அந்த அகதியை திருப்பி அவன் நாட்டுக்கு அனுப்புவது தான் அவனுக்கான கௌரவம். அவனுடைய இடத்திற்கு அவனை அனுப்ப வேண்டும், அதுதான் கௌரவம். அதனால தான் 45 வருஷமா நம்ம இலங்கை தமிழர்களை இங்க வச்சிருக்கோம். 45 வருஷம்னு எங்கிட்ட ஏன் கேட்க மாட்டீங்கன்னா, 11 வருஷம் தான் நாங்க ஆட்சியில இருக்கோம். 45 வருஷமா அங்க இருக்காங்க. மாத்தி நீங்க கேட்கணும், மாத்தி நீங்க அவர்கிட்ட கேட்கணும். திரும்பி 3வது ரவுண்ட் போகும்போது கேட்டுக்கோங்க. குட்டிமணி ஜெகனுக்கு நல்லா சொல்றேன், அந்த வரலாறு தெரியும். குட்டிமணி ஜெகன் கண்கள் வெளிக்கடை சிறையில் தொடங்கும் போது இங்க ஆள் வந்துட்டாங்க. 83ல இருந்து நீங்க கூட்டி பாருங்க. அப்போ நீங்க அகதிகளை வந்து திரும்ப அவர்கள் நாட்டுக்கு அனுப்பித்து அவர்களுடைய சொத்தை அவர்கள் ஆளுகின்ற விதத்தில் செய்வதுதான் கௌரவம். அவனை இங்க வச்சுக்கிட்டு பாமாயில் ஊத்திட்டு இருக்கூடாது ரேஷன் கடையில். அடுத்தது நீங்க ஒண்ணு பாருங்க, தனக்கு ஒரு மோடி பிரச்சனை வந்தபோது, அதாவது மோடி திருடன்னு பேர் சொன்னாலே மோடின்னு வருதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போய் ஒரு சண்டை போட்டாரா? நீதிமன்றத்தில் அவருக்கு ஒரு நியாயம் கிடைச்சதா? அதனால தான் இன்னைக்கு எம்பியாவே உட்காந்துருக்காரு. இல்லைன்னா 6 வருஷம் வீட்டில் தானே உட்காந்துருக்கணும், வேற வழி இல்லைல்ல. அதே மாதிரி அதே இதுல குஜராத் நீதிமன்றங்கள் எப்படி நடந்து கொள்கின்றன உச்ச நீதிமன்றம் குற்று வச்சுச்சு, அதையும் சொல்லுங்க. அதுக்குதான் 6 மீடியா இருக்கு வேற வேலையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இவர் நீதிமன்றத்துக்கு போனாரா இல்லையா? நம்ம மீடியா நியாயமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால எங்களுடைய டிடிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப மனப்பூர்வமா நன்றியை தெரிவிக்கிறேன். பாருங்க அவர் என்ன அழகா சொல்றாரு, அவர் சந்தோஷப்பட்டவன். அதுக்கு வேற மீடியா ரைட், அதை விட்டுருங்க. அதை பத்தி நம்ம நீதிமன்றத்துக்கு தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு போது போனாரா இல்லையா? வெரி குட். அப்ப அதே மாதிரி இதுக்கும் நீதிமன்றத்துக்கு போகணும் இல்ல.
பாலு ஐயா வேணா சொல்லலாம், நீதிமன்றத்தில் நம்பாதீங்கன்னு சொல்லலாம், அவருக்கு அதுல நிறைய அடிபட்டிருக்காரு, தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலாம். எங்களுக்கு அப்படி இல்லையே, எங்களுக்கு நீதிமன்றத்து மேல ஏன் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, ஜனநாயகத்துல இருந்து வெளில வரோம், நம்பிக்கை இருக்கு. நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னா போக மாட்டேன்னு சொன்னா, அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 63 ஆண்டுகளாக நீங்க தான் ஆட்சி செய்றீங்க. 63 ஆண்டுகள்ல நிறைய தேர்தல் நடந்திருக்கு. ராகுல் காந்தி ஐயா சொன்னதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் ஒரு டயலாக் சூப்பராக சொன்னார். நான் சின்ன வயசுலேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன், எந்த பிரைம் மினிஸ்டருக்கும் ஏழை மேலே எந்த ஒரு கரிசனையும் இல்லைன்னாரு. கபால்னு பிரியாங்கா கூட்டு, நம்மால் தான் 63 வருஷமா இருந்தா, கரெக்டாக பேசு அப்படின்னு உடனே பேச்சை மாற்றிக்கிட்டாரு. ஸோ ராகுல் காந்தி ஐயாவை தயவு செஞ்சு நான் நாகரிகமாக சொல்கிறேன், ஒரு காங்கிரஸுங்கிற அற்புதமான பேர் இயக்கத்தினுடைய தலைவரை நகைச்சுவைக்காக பாருங்கன்னு நான் சொல்லக்கூடாதுனாலும் அவரோட எல்லா கருத்தையும் பேசுவோம். நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றம் சொல்றீங்க. இவர் என்ன சொன்னார், அழகா ஒரு வார்த்தையை சொன்னார், அவங்க மிஷின்ல முறைகேடு பண்ண முடியாதுங்க, நாங்க வேற மிஷின் எடுத்துட்டு வந்து காட்டுறோம், அதுல முறை. எப்ப அவங்க மிஷின்ல தானே தேர்தல் நடக்குது, அதுல முறைகேடு நடக்காதுன்னா நல்ல விஷயம் தானே, ப்ரூவ் பண்ணுன்னு தானே சொல்றோம். சரி பாலு சார் நீங்க சொல்லுங்க. இல்லை சார் நிறைய டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இல்லைங்க, ஓவராலாக நான் சொல்கிறேங்க, ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று குறிப்பாக ஒரு எதிர்க்கட்சி சொன்னால் கரெக்ட், அது பொய்யான குற்றச்சாட்டா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டிய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆளுங்கட்சிக்கு இருக்குது. ஒன்றும் தேர்தல் ஆணையம் தவறு செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தேர்தல் ஆணையத்தை கரெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு பாஜக அரசுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, தேடி பிடிச்சி இந்த ஞானேஸ்வர் குமாரை ஓவர் நைட்டு இங்கே கொண்டு வந்து அவரை தேர்தல் கமிஷனராக போட்டிங்க. இதை பற்றி நம்ம நிறைய வாதம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது தேர்தல் ஆணையரை, அதே மாதிரி தகவல் உரிமை ஆணையரை, பல விஷயங்களில் நீங்கள் காலையில் ரெசிக்னேஷன் கொடுத்து சாயந்தரம் அக்செப்ட் பண்ணி மறுநாள் காலையில் அப்பாயின்மெண்ட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வரலாறு பிஜேபிக்கு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் அப்படி ஒதுக்கி தள்ளிட்டுலாம் போக முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஈ ஷுட் பி அபவ் த சஃபிஷியன்ட் சொல்லுவாங்க, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். அப்போ என்னென்னா அவருடைய பொருள் என்ன என்றால், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் மிக சாதாரணமான ஒரு எளிய மனிதன் கொடுத்தால் கூட அதை எடுத்து பரிசீலனை பண்ணி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய, அதாவது அவனுடைய குற்றச்சாட்டை சரியா தவறா என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து குஜராத்திலிருந்து பிஎம் கேர் ஃபண்டிலிருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த தேர்தல் கமிஷன் நான் அதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டிவிபேடில் இருக்கிறதுங்கிறது வரைக்கும் என்ன தெரிகிறது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கான மாரல் என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. டிடிஎஸ் சுருக்கமாக ஏதோ சொல்ல வந்தீங்க. அதாவது தேர்தல் ஆணையம் சொன்ன ஒரு விஷயத்தை நெய்வேலி பாலு ஐயா சொல்லாமல் விட்டார். ஐயா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னாங்க. இவர் ஏன் அதை பண்ணலை தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி அது டிஸ்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அரசியல் பதவி காலி ஆகிடும். அதுக்கு பயந்து அவர் என்ன பண்ணுறாரு, ரிஜிஸ்டருங்கிற மேட்டருக்குள்ளேயே வராமல் வெளியில் கூவிட்டு இருக்கிறாரு. சந்திரசேகர், இது நான் வரேன், தேவபிரேசர் வரேன். இப்போ அவர் சொல்றதுல ஒரு காரணம் உண்டு. அதாவது நீங்க முறைப்படி அஃபிடாவிட் தாக்கல் பண்ண சொல்றாரு. நீங்க அஃபிடாவிட் என்பது ஒரு லீகல் லெஜிட்டிமேட் அக்செப்டேஷன் இல்ல, நீங்க அக்செப்டன்ஸ். அதையும் நான் சொல்றேன். நீங்க அஃபிடாவிட் கேக்குறீங்களே, ஒரு ஒரு ஓட்டர் அது கேக்குறவங்க தேர்தல் ஆணையம் தான் கேக்குது. ஆமா, நீங்க ஒரு ஓட்டர், என்னுடைய ஓட்டு நீக்கப்பட்டு விட்டது, என்னுடைய ஓட்டு அல்லது மாற்றம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அவர் நான் பாதிக்கப்பட்டா நான் ஒரு இண்டிவிஜுவலா அஃபிடவிட் கொடுக்கலாம். இப்போ 1,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்கறப்ப அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் அஃபிடவிட் கேட்கறதுன்றது இதுவரைக்கும் நடைமுறையே இல்லாத, இப்போ சட்ட ரீதியாவே இன்னொன்னு சொல்றேன். அதே 2022 உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடக்கிறப்ப சமாஜ்வாடி கட்சியிலிருந்து ஒரு எம்பி
ராம்கோபால் யாதவ் அவர் வந்து அவருடைய தொகுதியில 18,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்களுடைய சமாஜ்வாடி கட்சியுடைய ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு 18,000 அபிடவிட் கொடுக்குறாரு 2022 அபிடவிட் கொடுக்குறாரு, தேர்தல் ஆணையத்துக்கு அபிடவிட் கொடுக்குறாரு. ஆமா கொடுத்து அவர் வந்து அங்கு அந்த தேர்தல் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்ப நேயர்களுக்கு ஒரு விஷயம், இப்போ மாதேஸ்வர் புரா சொல்றீங்க, அலந்து தொகுதி சொல்றீங்க, இப்படி ஏதாவது ஒரு இடத்தை கன்ஃபார்ம் பண்ணி அதுல ஒரு 10 பேருக்கு ஒரு வீட்டுக்கு அபிடாவிட் தாக்கல் பண்ணலாமே. அதுதாங்க 18,000 வாக்காளர்களுக்கு அபிடவிட் கொடுத்ததுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு தேர்தல் ஆணையம்? இவங்க அபிடவிட் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள், எடுக்க மாட்டா நீங்க அவநம்பிக்கை வைக்க நாங்க கொடுத்திருக்கோங்க. எல்லா எதிர்க்கட்சிகளும் ராகுல் காந்தி இல்ல, வேற எல்லா இந்தியா கூட்டணியே சேர்ந்து இணைந்து இந்த மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சனை சம்பந்தமாக எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து போய் மனு கொடுத்திருக்காங்க. அது சம்பந்தமான எந்த நடவடிக்கையுமே எடுப்பதில்லை என்று சொல்லும் பொழுது என்ன செய்யறது? முதல்ல மக்கள் நாங்க நீதிமன்றத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லல, நீதி மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல, ஆனால் சில விஷயம் தான் அவங்களே ஒரு பெரிய ஆபத்தான இந்த நிகழ்ச்சியில 55 நிமிஷம் கடைசியில தேவப்பிரியா பேச போறாரு. நீதிமன்றங்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என ஒரு சாரர் வைக்கிறீங்க, ஒரு சாரர் நம்ம இல்லை. தேர்தல் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மீது நம்பிக்கை இல்லை, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டி மீது நம்பிக்கை இல்லை, ராவின் மீது நம்பிக்கை இல்லை. அப்படி என்றால் இந்த தேசம் எதன் மீதையா கட்டமைக்கப்பட்டது? அதுதான் எங்களுக்கு இந்த தேசம் எதன் மீது கட்டமைக்கப்பட்டது? இந்த ஜனநாயகத்தின் மீது பொதுவான கேள்வி கேட்கிறேன். இல்ல பொதுவான கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். அந்த ஜனநாயகம் நம்பிக்கை இல்ல, பார்லிமெண்ட் நம்பிக்கை இல்ல. சரிங்க, இவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன சொல்லுங்க? சிபிஐ சரியாக நடந்து கொண்டிருந்ததா? இடி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? எல்லாத்தையும் பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனை குட்டிச்சவர் பண்ணதே காங்கிரஸ் தான். 96 திரு டிஎன் சேஷன் சில அதிகார போட்ட உடனே எலெக்ஷன் கமிஷனர் கமிஷனர்ஸ் போட்டு 3 பேரை கடைசி 2 மாசத்துல சேர்த்தாங்க. திருப்பி 2005 நான் 5 வருடம் பதவிக்காலம் இருக்குமாறு நவீன் சாவ்லாவை போட்டு 5 கட்ட தேர்தலில் 4 கட்டத்தை நவீன் சாவ்லா செய்தார். அவர் எமர்ஜென்சி காலத்தில் இருந்து அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் உண்டு, பல ஊழல்கள், பல அறக்கட்டளை ஊழல்கள் அந்த நவீன் சாவ்லா மேல உண்டு. சோ 2009 தேர்தல் ஒழுங்காக நடக்கவில்லை என்று சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கில் கட்டாயமாக 2014 விவிபேட்டோடு நடக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்தது. அடுத்தது தேர்தல் எப்படி நடக்குதுன்னே தெரியல. பூத்துல 5 மணிக்கா இருக்கட்டும் 6 மணிக்கா இருக்கட்டும், எந்த ஒவ்வொரு பூத்துலையும் அத்தனை ஏஜென்ட்டும் கையெழுத்து போட்டிருக்கான். உங்க கட்சிக்காரன் போட்ட கையெழுத்தெல்லாம் பொய்யா. 5 மணிக்கு மேல 30% ஓட்டு விழுந்ததுன்னா ஒரு பூத்துலயும் உங்க கட்சி ஏஜென்ட்டும் கையெழுத்து போட்டிருக்கான். அப்ப அத்தனைக்கும் ஆதாரம் எலெக்ஷன் கமிஷன். சரி, அது சரிதான். இப்ப நம்ம யாரும் பேச சாருடைய நேரம் தான். சரி, கையெழுத்து போட்டு காங்கிரஸ் போட்டுப்பான், திமுக போட்டிருப்பான். இப்ப அந்த கேமராவை அதுல பதிவு கொடுத்தா ஐயா, கேமரா இருங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, 2024 தேர்தல்ல ஹைதராபாத்ல நடந்த தேர்தல்ல ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் தன் முகத்தை காட்டணும்னு சொன்னப்ப இது பிரைவசியை எதிர்க்குது அப்படின்னு காங்கிரஸ்காரர்கள் மற்றும் எதிர்க்கட்சி கலவரம் பண்ணாங்க. இல்ல, இதுல என்ன சிக்கல்னா பர்தா போட்டிருந்தா முகத்தை காட்டித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு இல்ல. இது தனிப்பட்ட முறையில் அல்ல, முகத்தை காட்டித்தான் ஆக வேண்டும். ஐயா, ஹைதராபாத்தில் அந்த மாதவியை கைது செய்யணும்னு காங்கிரசும் ஓவசி கட்சியும் போராட்டமே நடத்தினார்கள். அச்சா, நான் சொல்றது அடுத்தது இது பாத்தீங்கன்னு சொன்னா இது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு மறுத்தார் என்றால் அது நடைமுறை ஜனநாயகத்திலே இல்லை. இன்னொன்னு சார், நீங்க சொன்னீங்க அழகா, இந்தியா நடப்பது லெஜிஸ்லேஷன், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, அதோடைய முக்கியமான அங்கம் எலெக்ஷன் கமிஷன். அது பேர்ல திட்டமிட்டு எந்தவித தெளிவான ஆதாரமும் இல்லாமல் அவதூறு கூறுவது கிட்டத்தட்ட இலங்கை போல, பங்களாதேஷை போல, நேபாளை போல ஒரு கலவரம் தூண்டுவதற்காக சிஸ்டம் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் இது திட்டமிட்ட பிளவுவாதம், பிரிவினைவாதத்திற்கு அடிகோலுவதாகத்தான் அறிவுள்ளவர்கள் பார்க்கிறார்கள். சுருக்கமா ஒரே ஒரு கருத்து. நான் அறிவில்லாதவன் தான், உங்களை சொல்லவே நான் ஏத்துக்கிறேன். 1968 திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தப்போ வெண்மணியில் 45 பேர் ஒரு குடிசையில் வைத்து கொளுக்கப்பட்டார்கள். மறக்கவே முடியாது. 10 வருஷம் தேர்தல் இது வழக்கு நடந்த பிறகு அந்த தீர்ப்பு என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது மிராஸ்தார்கள் சங்கத்தினுடைய தலைவர் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு அவர் போய் பெட்ரோலை ஊற்றி வீட்டை கொளுத்தினார் என்பதற்கு எந்த எவிடன்ஸும் இல்லை என்று
அன்றைக்கு அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு விடுவிக்கப்பட்டார். ஒன்று. அதற்கு இயல்பாக இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட அதற்கு பிறகு 68லேருந்து 56 வருஷம் கழித்து இன்றைக்கு பில்கிஸ் பானு கேஸில் அமித்ஷா குற்றம் செய்தவர் இல்லை, ப்ராசிக்யூஷன் அதில் பில்கிஸ் பானு கேஸ்ல அமித்ஷா சம்பந்தம் இல்லை. நீங்க வேற கேஸ் பொதுவா பில்கிஸ் பானு கேஸ் சொல்லுங்க, அமித்ஷா சம்பந்தம் இல்லை. அவர் உள்துறை அமைச்சர் அதை சொல்றீங்க. அதில் அதுதான் சொல்றாங்க. அவர் மீது கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு ப்ராசிக்யூஷனால் சந்தேகமர நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னார். நான் சொல்றேன், வெண்மணியிலிருந்து இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த பில்கிஸ் பானு கேஸ் வரையிலும் இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களாக இருக்கட்டும், தேர்தல் கமிஷனாக இருக்கட்டும், அதிகார வர்க்கமாக இருக்கட்டும், அவ்வப்போது தப்பு செய்கிறார்கள் என்பதை பொதுவான ஒரு விதியாக இருக்கும்போது நீங்கள் என்னை நீ நம்புங்க அப்படின்னு சொல்கிறது அது சரியில்லை. ஆனால் இதற்கு பிறகும் கூட எனக்கு ஒரு கேஸ் வருது. இப்போ 12 வருஷமாக நான் ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டேன் ஹைகோர்ட்டில். 2012 போட்டில் 2024 தான் ஒரு தீர்ப்பு வந்தது. அதனால நான் நம்பிக்கை இல்லைனாலாம் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் நம்பகமாக இல்லை என்று சொல்கிறேன். நம்பிக்கை இல்லை சொல்ல, நம்பகத்தன்மை இல்லை. நேர்களை இதுவரை நேரம் இதுக்கு மேலே அலோட் பண்ணலை. இன்னைக்கு காங்கிரஸ் வெற்றி பெறும் தொகுதிகளில் வாக்கள் அளிப்பு நிறைய பேசணும். இந்திய டெமோக்ரஸி கோர் த வேல்யூ ஆஃப் இந்தியன் சாவரின், இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் லெஜிஸ்லேஷன், ஜுடிஷனரி எல்லாம் பேசியிருக்கிறோம். உண்மையிலேயே இது போன்ற மாறுபட்ட கருத்துகள் ஜனநாயகத்தில் ஏற்புடையதுதான். அதற்கான தீர்வை எதிர்பார்த்திருப்போம். உயர்ந்த நம்பிக்கையோடு நீதிமன்றங்களையும் தேர்தல் ஆணையம், நம்முடைய ஆளும் மற்றும் எதிர் அரசியல் தலைவர்கள், மக்கள் கூட்டமைப்புகள் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விவாதம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட துக்ளக் வாசகர் குழுவின் சார்பில் தோழர் TDS ரவிச்சந்திரன் அவர்கள், அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன், அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா, இவர்களோடு தமிழ்நாடு பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர் நெய்வேலி பாலு, உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.